தேவன் உண்டாக்கிய மனிதர்களை சர்ப்பம் எப்படி வஞ்சித்தது? ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதர்கள் எப்படி சாபத்துக்குள்ளானார்கள் என்று இந்த வீடியோவில் பார்ப்போம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, தேவன் உண்மையிலேயே எல்லா கனிகளையும் சாப்பிடக்கூடாது என்று சொன்னாரா என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தின் கனிகளை சாப்பிடலாம், ஆனால் அந்த மரத்தின் கனியை மட்டும் சாப்பிடக்கூடாது என்று தேவன் சொன்னார். அப்படியா? உண்மையில்லையே. நீங்கள் அதை சாப்பிட்டால் சுப்பதிஷ்டமாக இறக்க மாட்டீர்கள். அது உண்மையல்ல. ஆனால் தேவன் சொன்னார், அதை தொடக்கூடாது, சாப்பிடக்கூடாது, இல்லையெனில் நாம் இறந்து போவோம். உங்கள் கண்கள் திறக்கும், நீங்கள் தேவனைப் போல ஆகிவிடுவீர்கள். பாருங்கள், இது அறிவின் கனியாகும் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அவனும் புசித்தான். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர், நீ எங்கே இருக்கிறாய் ஆதாமே என்றார். அதற்கு அவன், நான் உங்கள் சத்தத்தை கேட்டேன், நான் பயந்தேன், நான் மறைந்தேன் என்றான். அப்பொழுது அவர், நீ நிர்வாணமாக இருப்பதை யார் சொன்னது? நான் கட்டளையிட்ட கனியை சாப்பிட்டாயா என்றார். அதற்கு ஆதாம், நீர் எனக்கு கொடுத்த இந்த பெண், அவள் எனக்கு கொடுத்தாள், நான் சாப்பிட்டேன். பாம்பு என்னை ஏமாற்றியது, நான் சாப்பிட்டேன் என்றாள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ எல்லா மிருகங்களிலும் சபிக்கப்பட்டவனாக இருப்பாய். உன் வாழ்நாளெல்லாம் நீ வயிற்றில் ஊர்ந்து மண்ணை தின்னுவாய். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையுண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாயிருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன். வேதனையோடே பிள்ளை பெறுவாய். உன் ஆசை உன் புருஷனை பற்றியிருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் என்றார். பின் அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்குச் செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடிருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான். ஏனெனில் ஏவாள் என்றால் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள் என்று அர்த்தம். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரைப் போல் ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடிராதபடிக்குச் செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போம் வழியே காவல் செய்ய ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார்.
இவ்வாறுதான் ஆசீர்வாதமாக இருந்த மனிதர்கள் சர்ப்பத்தின் வஞ்சகத்தினால் சாபத்திற்கு உள்ளானார்கள். ஏதேன் தோட்டத்தையும் இழந்துவிட்டார்கள். Heavenly Tales 3Dக்கு subscribe பண்ணுங்க.